Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எப்படி இந்த பெருக்கம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது, பொருளாதார பெருக்கம் அதிகமாகுதல் எப்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தசமபாகம் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எல்லாரும் சொல்லுங்க, உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. சும்மா வராதுங்கிறாரு, சும்மா கும்பிடு போட வராது, சும்மா தோத்திரம் போட்டு போக வராது. வரும்போது கனம் பண்ணும்படியாய் வந்தா என்றால் உன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வா. உனக்கு முக்கியமாய் தோன்றுகிற உன்னுடைய வருமானத்தில் சிறந்ததை, உன்னுடைய வருமானத்தின் முதற் பலனை கொண்டு வா. அப்படித்தான் கனம் பண்றது. வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5. கனம் பண்ணுகிறதுனா எப்போதுமே பொருளால் கனம் பண்ணுகிறது குறித்து வேதவசனம் போதிக்கிறது. 1 தீமோத்தேயு 5 திருப்போம் 17-18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறவன் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. இங்க மறுபடியும் இதே சப்ஜெக்ட் தான் பாருங்க. ஒரு ஊழியக்காரர், அவர்கள் மத்தியில் இருக்கிற ஊழியக்காரரை எப்படி கனம் பண்ண வேணும் என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். ஊழியக்காரரை அனுப்பிச்சு ஸ்தாபிச்சு சபையில ஸ்தாபிச்சு ஊழியக்காரர் அங்கே வச்சிருக்காரு. அவங்கள நீ எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சபையாருக்கு சொல்றாரு. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை, people who are working in giving you the word, திருவசனத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. போரடிக்கிற மாடுனா வேலை செஞ்சிட்டு இருக்கு பாருங்க மாடு. சில கொடூரனுங்க என்ன பண்றது, சில கொடூரமான முதலாளிங்க இந்த மாட்டை வாயை கட்டி விட்டுறது. ஏன்னா இது போரடிக்கும் போது, வேலை செய்யும் போது தின்னுக்கிட்டே வேற இருக்குது. இது என்ன நீ தின்றது, உனக்கு போட்டது போதாதாக்கும், நீ இப்படி போறப்ப தின்ற வர்றப்ப தின்ற, இப்படி போறப்ப தின்ற வர்றப்ப தின்றன்னு சொல்லி வாயை கட்டி விட்டுறது. வேத வசனம் சொல்லுதான், போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதா, சாப்பிட்டுக்கிட்டே அடிக்கட்டும், சந்தோஷமா அது அடிக்கும். இருக்கீங்களா? வாயை திறந்து விடு, பாவம் அதானே செய்யுது. அது செய்யலன்னா உனக்கு எங்க தானியம் கிடைக்க போகுது? என்ன முட்டாள்தனம் பாருங்க. அது இவனுக்காக நாள் முழுக்க உழைக்குது, இவன் நல்லா இருக்கும்படியாக, இவனுடைய தானியங்கள் நல்லா வரும்படியாக, இவனுடைய வயல்ல விளைச்சல் உண்டாகும்படியாக இந்த மாடு கடந்து மாடா உழைச்சு, நாளெல்லாம் உழைச்சு பிரயாசப்பட்டு முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இது வாயை கட்டி விடுறானா பாருங்க எப்படி இருக்குன்னு. அமெரிக்காவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிரசங்கியார்களை பற்றி, கீப் த ப்ரீச்சர் புவர் அண்ட் ஹம்பிள். பிரசங்கியாரை எப்பவும் தரித்திரமாகவும் தாழ்மையோடும் வைத்துக் கொள்ள வேணும். அவரை விட்டுறக்கூடாது. அவர் அப்படியே மேலே வந்துட்டாருன்னா அப்புறம் அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவார். அதனால அவரை எப்பவும் தாழ்மையாகவே வைத்துக் கொள்ளணும். தாழ்மை அப்படி வைக்கிறதுனா அவருக்கு கொஞ்சமாக சம்பளத்தை கொடுத்து அப்படியே மட்டம் தட்டி அவர் எங்கேயா ஒரு மூலையில் வச்சா அவர் பேசாமல் அங்கே கிடப்பார் அப்படின்ற ஒரு பாலிசி சில ஜனங்கள் மத்தியில் அங்கே இருக்கும் போல இருக்குது. அதனால் இப்படி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்க. டபுள். ஏன் டபுள்? ஏன் டபுள்னா இவங்க தான் முன்னால் நிற்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறாங்க. இவரை பார்த்து தான் மற்றவங்க புரிஞ்சுக்கணும் எப்படி கர்த்தர்னு. இருக்கீங்களா? இவர் டபுளா இருந்தா தான் அவங்க ஒரு சிங்கிளாவது வரும். இங்க இவரே பாதியா இருந்தா அங்க கால்வாசி கூட ஒன்றும் வராது. ஏன்னா இவரை பார்க்கும்போதே அவனுக்கு இருக்கிற விசுவாசம் போயிடும். இவரே எப்படின்னா பாவம் கர்த்தரை நம்பி வந்திருக்காரு, பாவம் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போய் கிடக்கிறாரு. இவருக்கே ஒன்றும் வாய்க்கலன்னா அப்புறம் நமக்கு என்ன வாய்க்க போகுது? இவர் கர்த்தரை அவ்வளோ விசுவாசிக்கிறாரு, அவ்வளோ ஜெபம் பண்றாரு, அவ்வளோ வசனத்தை பிரசங்கம் பண்றாரு, இவ்வளோ பண்றாரு. இவருக்கே எப்படின்னா, இவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கே எப்படின்னா, நான் ஒரு சாதாரண கர்த்தருடைய சின்ன பிள்ளை, எனக்கு எப்படி ஆகும்? இப்படிதான் பாருங்க சபைகள்ல அநேக பிரசங்கியார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு ஆயிட்டாங்க நிறைய இடங்கள்ல. அவங்க சொல்றது, அடியேன் இப்படி இருக்கிற 30 வருஷமா ஊழியர், நான் இப்படிதான் இருக்கிறேன். அப்போ அந்த சபை விசுவாசி என்ன சொல்றான், அடியேனே அப்படி இருக்கும்போது இந்த பொடியன் எப்படி இருக்க வேண்டும்? எங்க அடியனை வந்து பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. இன்னைக்கு அவர் காலையில பாலுக்கு காப்பி இல்ல, பஸ்ஸுக்கு காசு இல்ல, சைக்கிள்ல காத்தடிக்கிறதுக்கு காசு இல்லை. எங்க அடியேன்னு அப்படி இருக்கும்போது இந்த பொடியனுக்கு என்ன?
இந்த பிலாசபி அவங்களுக்கு. இதுக்கு பதிலா அந்த அடியேன் கொஞ்சம் உயர்ந்து கர்த்தரை விசுவாசிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது ஜனங்க அவரை பார்க்கும்போது இந்த அடியேனுக்கும் கர்த்தர் அது போலவே செய்வார் என்கிற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணும். ஏன்னா வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஜனங்களுக்கு முன்பாக வார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அங்கே பேசுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்ல டபுளா கொடுன்னு. டபுளா கொடுன்னா சும்மா இல்லை, டபுளா கொடுன்னா அவன் கரெக்டா வச்சுக்கோ. அவனை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரா இருக்கிறான்னு சொன்னா அந்த ஆள் சரியா இருந்தா தான் நீ சரியா இருக்க போற. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீ இருக்க போற. as the pastor is, so is the people. இது பாஸ்டர்களுக்கே வழங்குறது இல்லை பாருங்க. அவங்க தங்களுடைய தரித்திரத்தை மேன்மை பாராட்டுறாங்க. ஆகவே கனம் பண்றதுன்னா, பாஸ்டர் கனம் பண்றதுன்னா என்ன? தோத்திரையா அப்படி இல்லை, தோத்திரம் சொல்லலாம், ஆனா அதுக்கு மேல செய்யணும்னு சொல்லி இருக்குது. பிரசங்கியார்களுக்கே வழங்குறது இல்லை பாருங்க. அருமையானவர்களை, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்றது எப்படி? சும்மா பேச்சாலேயோ அல்லது இதால அல்ல, பொருளாலே, விளைச்சலின் முதற் பலனாலே கர்த்தரை கனம் பண்ணும். கனம் பண்ணும்போது நாம் நன்றாய் இருக்கிறோம். தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது அப்படிதான் கனம் பண்ணணும். பொருளால கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணும்போது நன்றாய் இருக்கிறோம். கர்த்தரை கனம் பண்ணும்போது அப்படிதான். ஊழியக்காரர்களை கனம் பண்ணும்போது எல்லா விதத்திலும் அப்படிதான். கர்த்தரை கனம் பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம், எல்லாரும் சொல்லுங்க, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சரசம் புரண்டு ஓடும்.